தீர்மானம் என்று ஒன்று. தாய்மொழி தமிழும் தொடர்பு மொழியாக ஆங்கிலமும் போதும் என்று இருமொழி கொள்கை பேசி அதிகாரத்திற்கு வந்த திமுக அரசு ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை ஏற்று இந்தியை கட்டாயமாக்கும் நடவடிக்கைக்கு இசைவு கொடுப்பதை ஆளும் திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகளாக வாழும் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆளும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ள இரட்டை குடியுரிமை மற்றும் அவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது. தமிழ்நாட்டில் பாலடைந்த நிலையில் உள்ள ஈழ உறவுகளின் குடியிருப்புகள் காலநிலை மாற்றங்களாலும் அவ்வப்போது ஏற்படும் இயற்கை சீற்றங்களாலும் வலுவிழந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதை கருத்தில் கொண்டு உரிய பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அகதிகளாக தமிழ்நாட்டில் வாழும் ஈழ உறவுகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு நிரந்தரமாக செல்ல அல்லது சென்று திரும்ப விரும்புவோருக்கு கடவுச்சீட்டு மற்றும் குடிநுழைவு விதிமுறைகளை மறு ஆய்வு செய்து அவர்களின் நீண்டகால கோரிக்கையான இக்கோரிக்கையை நிறைவேற்ற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது. சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஈழச் சொந்தங்கள் அனைவரையும் உடனடியாக விடுவித்து அவரவர் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கவும், நெடுங்காலமாக இங்கே வாழும் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கவும் ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 6. தமிழ்நாடு அரசு துறைகள், தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் உள்ள வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கே முன்னுரிமை வழங்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. தீர்மானம் எண் 7. ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நீட் உள்ளிட்ட உயர்கல்விக்கான தகுதி தேர்வுகள் அனைத்தையும் ரத்து செய்திட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது. தீர்மானம் எண் 8. அரசு ஊழியர்களின் நெடுங்கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை விரைந்து அமல்படுத்திட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது. தீர்மானம் எண் 9. இடப்பங்கீடு அனைத்து சமூக மக்களுக்கும் சரியாக சமமாக சென்றடைய பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலம் போல சாதிவாரி கணக்கெடுப்பினை உடனடியாக நடத்தி அந்தந்த மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற இடப்பங்கீடை அளித்தல் வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றது. தீர்மானம் எண் 10. பள்ளி மாணவர்கள் முதல் குடும்ப பெண்கள் வரை மக்களின் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தினை முழுவதுமாக தடுத்திடல் வேண்டும். குடும்பங்கள் சீரழியவும் பல குற்றச்செயல்களுக்கு மூல காரணியாகவும் விளங்கும் மதுவினை முற்றுமுழுதாக ஒழிக்கும் பொருட்டு தமிழ்நாட்டு பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. தீர்மானத்தை நிறைவேற்றிய அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றி. ஒரு உன்னதமான நாளில் இப்படி ஒரு உன்னதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவீரர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும், அதே இயற்கை இன்றை காலையிலிருந்து கவனித்து ஒரு தொடர்ச்சியாக 3 நாட்கள் மழை, இன்று மழை வருமோ என்ற அச்சத்தில் இருந்தபோது இயற்கை மாவீரர்கள் இயற்கையின் மூலமாக வந்து எங்களுக்கு இந்த எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்காக இயற்கை எங்களுக்கு அருள்பாலித்தது. இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவீரர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை வாழ்த்தவும் கருத்துரை வழங்கவும் தலைவர் தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய
தமிழ் கடவுள் முருகன், தமிழ் தம்பிகளின் கடவுள் ஐயா வேல்முருகன். இதோ பூகம்பம் ஒன்று வெடிக்கப் போகிறது, புயல் ஒன்று கடையை கறக்கப் போகிறது. தமிழர் இனம் காக்க, தமிழர் நலம் காக்க, தமிழ் நலம் காக்க களத்தில் நிற்கும் உண்மை போராளி, கண்ணியமிக்க தலைவன், தமிழர்களின் வாழ்வு உயர உரிமை குரலாய் சட்டமன்றத்தில் தன்மானமாக முழங்கும் தமிழ் குரல், உண்மையான தமிழ் தேசியத்தின் முகம், உண்மையான தமிழ் தேசியத்தின் முகம் ஐயா வேல்முருகன் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம், வணங்குகிறோம். உங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலாய் உள்ளோம். வணக்கம். தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக தாயக விடுதலைக்காக தன்னுயிர் தந்திட்ட எமது மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து ஒரு கூட்டு தலைமையோடு மிகச்சிறப்பாக இது நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் என் அன்புக்குரிய வெற்றி குமரன் அவர்களே, அவரோடு தோளோடு தோள் நின்று துணை புரிந்த அருமை தோழர் தனசேகரன் அவர்களே, அவருக்கு தம்பியாக இருந்து இந்த பணி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தம்பி புகழேந்தி மாறன் அவர்களே, திருச்சி மாநகரில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்வதற்கு உறுதுணையாக இருந்து தொடக்க உரை ஆற்றியிருக்கின்ற வழக்கறிஞர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த 4 தோழர்களினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வருகை தந்து மாவீரர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் அன்புக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் சகோதரர் தனியரசு அவர்களே, ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக நான் இருந்த இயக்கத்தின் இளைஞனின் தலைவராகவும் இன்று தமிழக ஜனநாயக கட்சியின் தலைவராகவும் தொடர்ந்து தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் மகத்தான பங்களித்த என் அன்புக்குரிய KM ஷரீப் அவர்களே, தான் பெற்ற கல்வியும் தான் சார்ந்த இந்த தமிழ் சமூகத்துக்கு உதவ வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற வசதி வாய்ப்புகள் தேடி வந்த போதும் உதறி தள்ளி இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாபெரும் அணு உலைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தி 700க்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்தித்து இன்னும் ஆளும் அரசுகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்ற ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய தோழர் உதயகுமாரன் அவர்களே, தமிழ் தேசிய தளத்தில் ஐயா பழ நெடுமாறன் அவர்களோடு 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் வரலாறை தன்னகத்துள் அடைகாத்து வைத்துக் கொண்டு வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களெல்லாம் நாளைய இளைய தலைமுறைக்கு செய்திகளை ஆவணங்களோடு எடுத்து வைக்கின்ற என் அன்புக்குரிய அண்ணன் வேணரசு அவர்களே, மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் இளவஞ்சி அவர்களே, தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் இளையோர் மத்தியில் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மிகச்சிறப்பாக தனக்கே உரிய பாணியில் எடுத்து வைத்து உலகம் முழுவதும் தமிழ் தேசிய இனத்தின் ஒரு நம்பிக்கைக்குரிய இளைய ஒரு சிந்தனையாளராக தமிழ் சமூகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய பாரிசாலன் அவர்களே, புலிகளுக்காகவும் தமிழ்நாடு விடுதலைக்காகவும் தடா என்னும் கொடும் சிறையில் இருந்தபோதும் உணர்வை மறக்காமல் அதே உத்வேகத்தோடு பணி செய்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் ராசா அவர்களே, ஐயா நெடுமாறன் ஐயாவோடு தோளோடு தோள் நின்று துணை புரிந்து வருகின்ற தமிழர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் என் அருமை சகோதரர் ஆவல் கணேசன் அவர்களே,
வெற்றிக்கு உறுதுணையாக நேரத்தின் அருமைகிறேந்தி பொறுத்து அமர்ந்திருக்கின்ற தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் என் அன்புக்குரிய தோழர் ராஜ்குமார் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் உ கண்ணன், அண்ணன் ஜம்புலிங்கம், மாவீரன் முத்துலட்சுமி வீரப்பனார், இந்த திருச்சி மாநகரத்தில் என்னோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ராயல் ராஜா, இன்னும் தமிழ்நாட்டின் பல்வேறு முனைகளிலிருந்து நம்முடைய அன்பு உறவுகளுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற என் அன்புக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆற்றல் மிகு மறவர்களே, எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, நேரத்தின் அருமை கருதி உங்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் எம் தமிழீழ விடுதலைக்கு வித்தாகி அந்த மண்ணில் விழுந்த என் முதல் மாவீரனில் தொடங்கி 2009 முள்ளிவாய்க்கால் எம் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களின் அறிவுரையை பெற்று விடுதலை புலிகளின் ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டம் எமது ஆயுதம் மௌனிக்கப்படுகிறது என்று அறிவிக்கின்ற நிமிட வரையிலும் களத்தில் வீரச்சாவினை தழுவி கொண்ட எமது மா வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற மகத்தான நிகழ்வு இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் அருமை நண்பர் வெற்றியும் புகழேந்தி அவர்களும், அண்ணன் தனசேகரன் அவர்களும், பிரபு அவர்களும் ஒன்று கூடி வருகின்ற ஆளுமையிடம் இது ஒரு புனிதமான மேடை. இந்த மேடையில் அரசியலை பேசாமல் இந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுயிரை ஆகுதியாக்கிக் கொண்டு விதையாக விழுந்த எம் மாவீரர் திலகங்கள் செய்திட்ட வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை பதிவு செய்வோம் என்று முடிவெடுத்தோம். ஆனால் நாம் தமிழர்கள் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். மேடையின் முன்பு ஏறி ஒளி வாங்கி முன் நின்றாலே நம் உள்ளத்தில் இருக்கிற ஆதங்கங்களை பாரிசாலன் போல கொட்டி தீர்க்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கும் இருக்கிறது. ஆனால் இங்கு வெற்றி ஒரு தொகுப்புரையாக தருகின்ற போது வெறும் வாய்ச்சொல் வீரனாக இல்லாமல், கதை வசனங்களை ஏற இறக்கத்தோடு பேச தெரியாமல், மிகச்சிறிய ஒரு நடிப்பாளனாக நடிகனாக இல்லாமல், லட்சக்கணக்கில் உலகம் முழுவதும் ரசிகர்களை தன்னகத்து வைத்துக் கொண்ட ஒருவனாக இல்லாமல், எம் தமிழீழ தேசிய தலைவன் தோன்றிய வன்னிக்காடு உலக வரலாற்றில் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்தது. என் தமிழ்நாட்டில் மாவீரன் வீரப்பனார் என்கிற மாவீரனுடைய சந்தனக்காடு உலக வரலாற்றில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தது. வேல்முருகன் வாழ்கின்ற முந்திரி காடும் இந்த வரலாறுகளை படைக்கின்ற எமது போராளிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வரலாற்று பக்கங்களில் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு பள்ளி பருவத்தில் இருந்து எமது தமிழீழ விடுதலை புலிகளோடு உண்டு உறவாடி அவர்கள் களத்தில் ஆயுதம் ஏந்துவதற்கு பயிற்சி எடுத்த காலத்திலிருந்து அவர்களின் கரங்களை பற்றி வளர்ந்தவன் வேல்முருகன். ஆனால் எனக்கு மேடையிலே பாட தெரியாது, வசனம் பேச தெரியாது, அடுக்கு மொழிகளில் அள்ளிவிட தெரியாது. ஆதலால் என் உலகத் தமிழர்களுக்கு என்னை தெரியாது, ஏன் என் உள்ளூர் தமிழர்களுக்கு கூட என்னை தெரியாது. ஆம், நான் ஒரு சாதாரண விவசாய குடியில் பிறந்து 1970 பிறந்து 80களின் என் தொடக்க கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற தருணத்தில் 1983 ஜூலையில் நடந்த இனக்கலவரத்தில் குட்டிமணி ஜெகன் தங்கதுரை படுகொலைக்காக நீதி கேட்டு ஒரு அறக்கால் டிராயரோடு வீதிகளில் வந்து மாணவர்களை திரட்டி நீதி கேட்ட ஒருவனாக தொடங்கிய என்னுடைய அரசியல் வாழ்வு இன்றைக்கு 40 ஆண்டுகளை தாண்டி நிற்கின்றது. 3 முறை தமிழ்நாடு ஓட்டு அரசியலிலும் வெற்றி பெற்றிருக்கிறேன். 6 முறை தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறேன். நான் தேர்தல் அரசியல்வாதியாக இருந்தாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், என் பதவியை விட என் உயிரை விட மேலான இந்த மகத்தான தலைவனுக்காக இந்த மண்ணில் எதையாவது செய்ய வேண்டும் என்ற வேட்கையில் வாழ்பவன்.
இனப்படுகொலை நடந்தேறிய போது நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக விரல் வீட்டு பார்வதி அம்மாளுடைய இறப்பை குறித்து அவர் இறப்பதற்கு காரணமாக இருந்து தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் விமானத்தில் திருப்பி அனுப்பியதை குறித்து ஒருவனாக சட்டமன்றத்தையே ரகலை செய்து நிறுத்தியவர் வேல்முருகன். ஆனால் அதை எடுத்து சொல்வதற்கு என் அன்பு சகோதரி இனியவள் பெயரை சொல்லவில்லை. காரணம், இனியவள் போல் இனிக்கும் குரலால் என் தமிழ் உள்ளங்களை கவர்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. அல்லது மருத்துவர் இளவஞ்சி போல் மிகச்சிறப்பாக திராவிட பாரம்பரியத்தில் இருந்து வந்த ஒரு மகள் என்பதை நிரூபிக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பேச்சு மொழி எனக்கு இல்லை. அல்லது இங்கே மேடையிலே வீற்றிருக்கிற எண்ணற்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலே இடம்பெற்றிருக்கிற தம்பிமார்கள் போல் அந்த ஆற்றல் எனக்கு இல்லை. ஆதலால் 45 ஆண்டு காலம் என்னுடைய பொது வாழ்வில் இயக்கத்தோடு தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களோடு நான் முகம் கொடுத்து நின்றது. என் அருமை தோழன் KM ஷரீப் அவர்கள் சொன்னது போல் எனக்கென்று சொத்து பத்து குடும்பம் மனைவி எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க அதற்கு என் குடும்பத்தை தயார் செய்தேன். என் சகோதரர்கள், என் சகோதரருடைய பிள்ளை செல்வங்கள், என் குடும்பமே, என் கிராமமே, என்னை நம்பி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் அதற்கு அணியமாக நின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்கள், பத்திரிகைகள் போராளிகளை காட்டுவதற்கு முன்பாக போலிகளை காட்டினார்கள். போராளிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு முன்பாக திரை சினிமா கூத்தாடிகளுக்கு அங்கீகாரம் தந்தார்கள். அதனுடைய விளைவு எங்கள் உதயகுமாரன், எங்கள் KM ஷரீப், எங்கள் தனியரசு, எங்கள் வீணரசு, இந்த வரிசையில் இருக்கிற ஆயிரம் தமிழ் தேசி, எங்கள் ஐயா நெடுமாறன், எங்கள் ஐயா மணியரசன், எங்கள் தோழன் தடா ரஹீம், என் தோழன் கோவகம் ராமசாமி, என் தோழன் தமிழன், என் தோழன் இளவரசன், என் தோழன் ஆலப்பக்க முருகேசன், என் தோழன் ஜான் பிரீட்டோ, இன்னும் எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள், தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ் மீட்சி படைகளை நடத்திய தமிழேயன் ஆலப்பக்க முருகேசங்கள், இந்த படை வீரர்களோடு கைகுலுக்கி ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நின்று களமாடியவன். சந்திரகாட்டின் வீரப்பன் வழக்கில் அவர் சகோதரர் அரிச்சுரன் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களோடு காவல்துறையின் அத்தனை அடக்குமுறைகளையும் மீறி சென்று அந்த படை வீரர்களுக்கு உதவி புரிந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் காப்பரனாக தமிழ்நாடு விடுதலைப்படையின் வீரர்கள் வீரம் செறிந்த தாக்குதலை, காவல் நிலைய தாக்குதல்களை, காவல் கற்பழிப்புகளை, காவல் மரணங்களை எதிர்த்து போராடிய போது அவர்களில் ஒருவராக நின்று அவர்களை அரணாக காத்தவன். ஆனால் விடுதலை புலிகள் என்கிற மாபெரும் இயக்கம் ஆயுத பயிற்சிக்கு இந்த மண்ணில் வந்தபோது நான் பள்ளி பருவனாக 10 வயது 11 வயது சிறுவனாக இருந்த காலத்தில் அவர்களுக்கான பணிவிடைகளை செய்து தொடங்கி அவர்களோடு மிதிவண்டிகளில் பயணித்து அவருடைய தியாக வாழ்வை உள்வாங்கி ஒரு தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக ஒரு பீடி, சிகரெட்டு, காபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன் என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக இங்கு சொன்னார் அல்லவா, பிறன்மனை நோக்கான், நான் தொட்டு தாலி கட்டிய என் மனைவியை தவிர எவரிடத்திலும் ஏறெடுத்து கூட பார்க்காத தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக எந்த கார்பெட் பெரும் நிறுவனங்களிடம், அரசு பெரும் நிறுவனங்களிடம் இந்த சமூகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற எந்த ஒரு முதலாளியிடமும் கையூட்டு பெறாமல், ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்னும் 45 ஆண்டுகள் அரசியல் பொது வாழ்வில் சட்டத்திற்கு புறம்பா சம்பாதிக்கிற எந்த பணக்கார கொள்ளையினிடமும் படியேற நானும் சென்றதில்லை, என் தோழர்களையும் இதுவரையில் விட்டதில்லை. அந்த வரலாற்றோடு இந்த அரசியல் களத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆதலால் தான் அருமை தோழர் உதயகுமாரன் அவர்களும், வெற்றிக்குமாரன் அவர்களும், இங்கு புகழேந்தி மாறன் அவர்களும், தனசேகரன் அவர்களும், நம்முடைய பிரபு அவர்களும், தம்பி கரு பிரபாகரன் அவர்களும், இன்னும் எண்ணற்ற என்னை தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட நண்பர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற போது நான் சொன்னேன், உங்கள் சுயமாக நீங்கள் சிந்தித்து உங்கள் எண்ணங்களின் ஊடாக நீங்கள் உங்கள் சிந்தனைகளின் ஊடாக முடிவெடுத்து நீங்கள் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழர் நிலத்தில் நினைக்கின்றீர்களோ அதை செய்யுங்கள். உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரன் துணை நிற்பான், தோள் கொடுப்பான் என்று சொன்னேன்.
எந்த ஒரு இயக்கத்தையும் பிரிக்க வேண்டும், பிளவு செய்ய வேண்டும் என்றது இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய என் கட்சியினுடைய தோழர்களுக்கு தெரியும். நீங்கள் பிரிந்து வந்திருக்கிற இயக்கத்தை ஒவ்வொரு செயற்குழுவிலும், பொதுக்குழுவிலும், மாநாடுகளிலும் நான் சொல்வேன். நாளை தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நமது தோழமை உள்ள கரம் பிடித்து நாம் கட்டி அணைத்துக் கொள்வதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது வெற்றிக்குமரன் இயங்கிய இயக்கம், நம்முடைய புகழேந்தி மாறன் இயங்கிய இயக்கம், நம்முடைய தனசேகரன் இயங்கிய இயக்கம், பிரபு உள்ளிட்ட தோழர்கள் இயங்கிய இயக்கம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் என் இரத்த உறவுகளை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்று 15 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 2011 இருந்து இந்த 14 ஆண்டு காலமாக ஒவ்வொரு செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் கட்டளையிட்டவன் மட்டுமல்ல, கண்டித்திருக்கிறேன் என் தம்பி முருகானந்தன், ஜெரோன்குமார் போன்றவர்களை. உணர்ச்சி வயப்பட்டவர்களாக முகநூல் பதிவிடுவது, வலையொலிகளிலே ஆர்வப்பட்டு பேசுவதை அழைத்து மிக கடுமையாக கோபித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருக்கொருவர் எத்தனை ஆண்டு காலம் நாம் குறை சொல்லிக் கொள்வோம். மல்யாந்து உமிழ்ந்தால் மாறில் விழும் என்பது போல நமது உறவுகளுக்குள்ளேயே நாம் பிணக்குகளும் சண்டையிட்டும் கொள்ளக்கூடாது. நமக்கு பொது எதிரி இங்கு இருக்கிறான். அவனை வீழ்த்துவதற்கு என்ன, பாரிசாலனை போல் நான் பகிரங்கமாக பேச முடியாது. இனியவள் போல் பகிரங்கமாக என்னால் பேச இயலாது. காரணம், 45 ஆண்டு காலம் பொது வாழ்வில் அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன், கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன், இன்றைய கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலினையும் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக என் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களில் எதிர்கொள்பவன். அதனால் நாங்கள் நிதானமாக சில பணிகளை இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் நான் சொல்லுகிறேன், நேற்று கூட தலைவர் பிறந்த நாளிலே தேசம் காத்தவர்கள் என்று 21 மாவீரர்களை உள்ளடக்கி அவருடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறுகளை தொகுத்த ஒரு நூலை என் தம்பி அருளொலியும் தோழர்களும் வெளியிட்டார்கள். நானும் இலங்கை தீவில் அமைச்சராக இருந்த ஒரு தளபதியினுடைய வாழ்க்கை இணையரான ஆனந்தி சசிதரன் அவர்களும் நான் வெளியிட அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த நூலை நாம் படிக்கின்ற போது அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாகிகளுடைய அளப்பரிய தியாகங்கள் தெரியும். இங்கே பாருங்க, மழை வந்துச்சு, சேரா இருக்கு, இங்கே உட்கார முடியலன்னா அப்படின்ட்டு ரோட்டில் சேர் போட்டு உட்காரான் என் உறவுகள். இப்போ நான் பேசி முடிப்பதற்கு முன்பு பல பேர் நாங்கள் ஊருக்கு போகணுன்றான். நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 12 நாட்கள் 15 நாட்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், மாற்றுக்கு வழி இல்லாமல், ஒதுங்க இடம் இல்லாமல், ஆங்காங்கே குட்டைகளில், கசிவு குட்டைகளில் இருந்த தண்ணீரை குடித்து தனது சிறுநீரகத்தே தான் பிடித்து குடித்து உண்டு அந்த மண்ணின் வேவு புலிகளாக, விடுதலை புலிகளாக, கரும்புலிகளாக, கடற்புலிகளாக எனது வீர சகோதரர்கள் வீரகாவியம் படைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கோடு நாம் ஒப்பிடுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? யாரோ ஒரு திரைக்கலைஞன் அழைக்கிறான் என்பதற்காக லட்சக்கணக்கிலே வண்டி வாகனங்களை எடுத்துக்கொண்டு அணியும் அணியுமாய் நாம் வருகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இருப்பவர்களுடைய தியாகம் ஒருவர் இருவருடைய தியாகம் இல்லை, 50,000 போராளிகளின் தியாகம். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற அமைப்பு சொல்லுகிறது, 2009 இறுதிப் போரில் 1,40,000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களும் சிங்கள அரசே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறான். 17,700க்கு மேற்பட்ட விடுதலை புலிகளையும் நாங்கள் கொன்றோம் என்று சொல்லியிருக்கிறான். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பொதுமக்கள் எவ்வாறு, எப்பந்த காலங்களில் எவ்வாறு அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள், போரில் மாண்டு போனார்கள் என்கிற விவரத்தை அறிவிக்கின்ற போது ஐபிகேபி சென்று அங்கே போர் நடத்திய போது இந்திய ராணுவம் 25,000 எமது தமிழ் உறவுகளை கொன்று குவித்திருக்கிறான். அந்த கொன்று குவித்த இந்திய ராணுவத்தை எமது வீரம் சிறந்த விடுதலை போராளிகள் களத்தில் தற்காப்பு போராட்டத்தை நடத்திய போது 1300 ராணுவ வீரர்களை கொன்று 1000 போராளிகள் அங்கு வீரகாவியம் அடைந்திருக்கிறார்கள். 1983 இன்று வரையில் எமது தோழமைகள் குறிப்பிட்டது போல், எமது ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் லட்சக்கணக்கான எமது உறவுகள் அந்த ஈழப் போரில் முகம் கொடுத்து மாண்டு போயிருக்கிறார்கள், மடிந்திருக்கிறார்கள். அவருடைய தியாகத்திற்கு முன்பு இங்க மழை, வெயில், பனி, சீக்கிரம் ஊருக்கு போகணும், ரொம்ப நேரம் உட்கார முடியல, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. எங்க வெற்றிக்கிட்ட 5-6 தோழர்கள் வந்துட்டாங்க. மழை வருது, வரட்டும், இந்த உடம்பு ஒன்றும் ஊசி போவாதில்லை, மழை தண்ணி பட்டா இந்த உடம்புக்கு என்ன ஆகிடும்? பத்திரிகை நண்பர்கள் விலை உயர்ந்த கேமரா வச்சிருக்கிறாங்க, அவங்க பாதுகாக்கலாம், இல்லை அவங்க கூட எழுந்து போகலாம். நமக்கு என்ன? நாம் ஒரே நாளில் 1,75,000க்கு மேற்பட்ட
போராளிகளையும் பொதுமக்களையும் பலி கொடுத்து தன் வாழ்வை முற்றுமுதலுமாக வாழ்வுரிமை இழந்து இன்றைக்கு உலக பூமி பந்தில் எல்லா நாடுகளிலும் அகதியாக வாழ்கின்ற அந்த மக்களுக்கான ஒரு நீதி கோரலை கூட நம்மளால் இதுவரையில் 15 ஆண்டுகள் நிறைவு செய்து முடியவில்லை. ஒரு சர்வதேச நீதி விசாரணையை பெற்றுத்தர முடியவில்லை. ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு இன்றைக்கு தெற்கு சூடான், கொசாவோ போன்ற நாடுகள் போல் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக அந்த மக்களுக்கு ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர முடியவில்லை. காரணம், என் தோழர்கள் குறிப்பிட்டது போல் இந்த நாட்டில் ஆண்டவர்கள் தமிழர்கள் ஆண்டிருக்கலாம். ஆனால் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் தேசிய இனத்திற்காக அவர்கள் ஆண்டார்களா? இல்லை, இல்லை. நம்ம எத்தனை கட்சிகளோடு கூட்டணி இருந்தாலும் ஆளுகின்ற கூட்டணி அரசுகள் இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, இனத்தின் விடுதலைக்கான அரசா? இல்ல. தேர்தல் காலங்களில் 500க்கும் 1000க்கும் விலை பேசுகின்ற அரசியல் ஆளுமைகள். கோயில் கட்டித்தரேன், குளம் கட்டித்தரேன், வேட்டித்தரம், புடவத்தரம், சாக்கெட்டு தரம், வாக்களியுங்கள் என்று சொல்லுகிறான். அதே ஈழ மக்களைத்தான் அந்த தலைவன் அந்த வன்னி காட்டில் நடந்தபோது அவன் உலாவிய காலங்களில் எதிரும் புதிருமாக இருந்து நீங்கள் எண்ணி பாருங்கள். தமிழீழ விடுதலையை ஆதரிக்கிற இயக்கங்களே நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த நாட்டில் தமிழீழ விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய டெசோ இங்கே ஒருத்தர் உருவாக்குனாங்க. இபிஆர்எல்எஃப், ஈராஸ், பல அமைப்பினுடைய தலைவர்களை எல்லாம் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை நிறுவி கிட்டத்தட்ட 24 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரே கொடையின் கீழ் ஒற்றை தலைவனுடைய கண்ணசைவுக்கு வாக்களித்து அந்த ஈழ மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த வரலாறை அந்த மண்ணில் தமிழீழ தேசிய தலைவன் உருவாக்கினான். இன்னைக்கு அந்த தலைவனுடைய நடமாட்டம் அந்த மண்ணில் இல்லை. அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட காரணத்தினால், இங்கே சொன்னார்கள் அல்லவா எனக்கு முன்னால், 23 கட்சிகள், 23 கூட்டமைப்புகள், 46 அணிகளாய் இருக்கின்ற ஒரு 30 லட்சம் மக்களிடத்தில் சென்றதனுடைய விளைவு, ஒரு காலத்திலும் நாங்கள் ஈழ விடுதலையை அங்கீகரிக்க மாட்டோம், விடுதலை புலிகள் பயங்கரவாத இயக்கம், அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த ஜேவிபி என்கிற அந்த அனுராக் என்பவன் தான் இன்றைக்கு அந்த நாட்டுடைய அதிபராக வந்திருக்கிறான். அவருக்குத்தான் நம்முடைய தமிழீழ மக்களும் இன்றைக்கு தமிழர் பகுதிகளிலும் அவன் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறான், எப்படி உடைக்கிறான், எப்படி சிதைக்கிறான். அந்த மக்கள் ஒற்றுமையாக, ஓர்மையாக அந்த தலைவன் இருக்கின்ற வரையில் காவே பாலகுமாரன் யார், சிவாஜிலிங்கம் யார், அங்கிருக்கின்ற பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்களே, இருக்கவர்களே அனைவரும் பல்வேறு இயக்கங்கள், ஆயுத குழுக்களை ஒரு தனியாக நடத்தியவர்கள். அவர்கள் அனைவரும் ஒரே கொடையில் கொண்டு வந்த மகத்தான தலைவன் தான் என் அண்ணன் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவன். அந்த தலைவனுடைய ஒரே ஒரு உணவருந்துதல் அல்லது ஒரே ஒரு குழு புகைப்படத்திற்காக தன்னுயிரை தந்திட்ட கரும்போராளிகள் மட்டும் 256 பெண் போராளிகள். பெண் போராளிகள் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு 16 வயது 18 வயது ஒரு பெண், அவருக்கு இருக்கின்ற ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் துறந்து அந்த தலைவனுடைய ஒரு ஒற்றை வேண்டுகோளுக்காக அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அந்த சுதந்திர தமிழ் ஈழத்தையும் நேசித்த காரணத்தினால்தான் கரும்புலிகளாக கடலில் 100 மைல் 200 மைல் தூரம் அவர்கள் கடலுக்கும் உள்ளேயே நீந்தி சென்று டோரா படகுகளை கட்டிப்பிடித்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து வெடித்து கடற்புலிகள் கடலிலே காவியம் படைத்த அந்த வீர மங்கைகளை எண்ணி பாருங்கள். என் அங்கையர் கன்னிகளை எண்ணி பாருங்கள். பேரே பாருங்க, கன்னி, அங்கையர் கன்னி. இங்கே உங்களுக்கு பல போராளிகளை தெரியும். என் தலைவனுக்கு தோளோடு தோல் நின்ற மிகப்பெரிய தலைவன் பொட்டான்மானை தெரியும், சூசை அவர்களை தெரியும், பால்ராஜ் அவர்களை தெரியும், தமிழ்ச்செல்வனை தெரியும், புலித்தேவரை தெரியும், நடேசனை தெரியும், இன்னும் எண்ணற்ற மிகப்பெரிய விதுஷாப்பனவர்களை தெரியும், தீபனை தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற 21 போராளிகளினுடைய வாழ்வை சக போராளிகள் அந்த மண்ணில் அவர்கள் செய்திட்ட தியாகத்தையும் அவர்கள் வேவெடுக்கின்ற போதும், எதிரியின் முகாமை பாய்ந்த போதும், கரும்புலியாக வெடித்த போதும் அவர்கள் செய்த அந்த தியாக வரலாறுகள் இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டு அதை படித்ததிலிருந்தே 3 நாட்களாக உறக்கமில்லை. வந்தவுடனே அண்ணன் தனசேகரனும் புகழேந்தி மாறனும் அறையில் என்ன இவ்வளவு சோர்வா இருக்கீங்க அப்படின்னாரு. தூக்கம் இல்லை, கவலைகள். நாம் எண்ணி பார்க்கணும். இங்க நம்ம
ஒருவேளை ஒரு இங்கே கூட சொன்னாங்க, வர்றவங்கெல்லாம் இரவு நேரம் ஆகிடும்ண்ணே, அதனால் நான் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேணுமாலும் சாப்பிட்லாம், சாப்பாடு எடுத்து வந்திருக்கிறேன், வரிசையாக நின்று வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு வெற்றியும் புகழும் தனசேகரனும் சொன்னாங்க. ஆனால் இதில் படிக்கிற 12 நாட்கள் சோறு இல்லை, தண்ணி இல்லை, சரியான காற்று இல்லை, காடுகளிலும் பதுங்கு குழிகளிலும் வன்னி மரத்தின் மீதும் படுத்துறங்கி எதிரியின் களமுனைகளை ஆய்வு செய்து என் தமிழீழ தேசிய தலைவனுக்கும் என் புலனாய்வு பிரிவின் உலகத்தில் எவனாலும் கணிக்க முடியாத என் பொட்டம்மாவுக்கும் வேவுப்புலிகள் கொடுத்த அந்த தியாகம் இங்கு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வீரம் செறிந்தவர்கள் எம் தொப்புள்குடி உறவுகள் அல்லவா? பல்லாயிரம் ஆண்டுகளாக கடல் கோளால் பிரிக்கப்பட்ட ஒன் இனம் அல்லவா? அந்த இனத்தின் போராளிகளை கட்டி வைத்து பீரங்கிகளில் 2 புறமும் கட்டி வைத்து அந்த உடல் உறுப்புகளை 2ஆக பிளக்கின்ற கொடியவனுக்கு என்ன தண்டனையை நாம் பெற்று தந்தோம்? எமது பள்ளிகளிலும் மசூதிகளிலும் வழிபாட்டு தலங்களிலும் நல்லூர் கோவில்களிலும் எமது மக்களை கொத்து குண்டுகளையும் எனது பரிசாரன் சொன்ன அந்த பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி கொத்து கொத்தாக கொண்டார்களே. உலகத்தால் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொண்டு எமது மக்களை அழித்து ஒழித்தார்களே. அந்த சிங்கள பேரினவாத அரசை சார்ந்த அந்த போரை நடத்திய பொன்சாகா போன்றவர்களுக்கு, ராஜபக்ச போன்றவர்களுக்கு, பசில் ராஜபக்ச போன்றவர்களுக்கு, கோத்தப்பையா போன்றவர் கொடியவனுக்கு இதுவரையிலும் என் தலைவரால் வார்த்தெடுக்கப்பட்ட என் போராளிகள் மௌனம் காக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் மௌனம் காக்கிறார்கள்? உலகத்தின் பூமி பந்தில் இந்த உலக நாடுகளுக்கு, அறம் சார்ந்து வாழ்கிற நாடுகளுக்கு, ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு 15 ஆண்டு காலம் கால அவகாசம் தந்திருக்கிறார்கள். ஒரு நீதி விசாரணை அல்ல, ஒரு குறைந்தபட்சம் இனப்படுகொலைக்கான விசாரணை அல்லது ஒரு போர் குற்ற விசாரணை. இந்திய அரசு எல்லா விதத்திலும் அவர்களை காப்பாற்றி நட்பு நாடு என்று கரம் நீட்டி கைகோர்த்து கைகுலுக்கிறார். இவன் அதிபராக பதவியேற்பதற்கு முன் இந்தியாவில் வந்து தங்கி ராணுவ ரீதியான சில நடவடிக்கைகளை இறங்கி சென்றிருக்கிறார் அனுராக். ராஜபக்சே இனத்தை கொண்டவனுக்கு மத்திய பிரதேசத்திலே புத்தகத்தை திறப்பதற்கான சிவப்பு கம்பள அறிவிப்பு. திருப்பதியிலே முதல் தரிசனம் 7 கோடி தமிழர்கள். நாம் இயக்கமாய், கட்சியாய், சாதியாய், மதமாய் கூறு போட்டு பிரிந்து கிடக்கிறோம். என் அருமை சகோதரன் வெற்றி அவருடைய ஒருங்கிணைப்பில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கமாக இருக்கிற எண்ணற்ற என் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் வருகின்றிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அரசியல் அதிகாரம் என்பது எவ்வளவு மிக வலிமையானது அது உங்களுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் ஊடாக அந்த மண்ணில் நடந்தேறிய மாபெரும் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த அத்தனை கயவர்களையும் நீதியின் முறைத்து தண்டிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தமிழர் படை தேவைப்படுகிறது. இந்த மண்ணில் இது ஆயுதப்படையா, அரசியல் படையா, ஜனநாயக படையா என்பதை காலம் தீர்மானிக்க வேண்டும். என் அண்ணன் தமிழரசும் இருந்தால், எங்கள் புலவர் கலியபெருமான் வாரிசுகள் இருந்தால், என் மாவீரன் வீரப்பனார் இருந்தால், இன்றைக்கு குறைந்தபட்சம் இந்த நாட்டில் வந்து எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவித்து செல்கின்ற இனப்படுகொலையானை கொண்டு வந்து என் சந்தனக்காட்டில் கட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவன் உயிரோடு இல்லை. புலிகளோடு பயிற்சி எடுத்து உண்மையான ஒரு தமிழ் தேசிய போராளியாக இந்த மண்ணில் உளவாவிய புதுக்கோட்டை முத்துக்குமார் இந்த மண்ணில் இல்லை. எங்கள் தோழர் தமிழரசனை அடிவீற்று இந்த மண்ணில் தமிழ்நாடு விடுதலைப்படையை ஆயுதமேந்தி போராடிய அந்த படை இன்றைக்கு இல்லை. ஏன்? கருத்தியல் ரீதியாக மாற்று சிறு கருத்துக்கள் இருந்தாலும், மாவோயிஸ்டுக்கள் என்கிற குழுக்கள் இந்த மண்ணில் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு படையாக இன்றைக்கு அந்த படைகள் விளங்கின. ஆனால் அவற்றையெல்லாம் இன்றைக்கு நக்சல் பாரிகள் என்றும் பிரிவினவாதிகள் என்றும் அர்பன் நக்சல்கள் என்றும் அழித்தொழித்தாகிவிட்டது இந்திய ஒன்றியம். ஆதலால் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு என்னால் இந்த நாட்டில், இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் அரசியலில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு துருப்புச் சீட்டு தான் தேர்தல் அரசியல் ஊடாக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் புதுவையையும் சேர்த்து நாளை வெற்றி பெறுகின்ற அந்த அரசியல் கட்சிகள் நாம் சொல்லுகின்ற அஜெண்டாவை, நாம் சொல்லுகின்ற கோரிக்கைகளை, நாம் சொல்லுகின்ற செயல் திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால்
ராஜபக்சேகளின் இனத்தை அழித்து ஒழித்து மிக உச்சத்தில் உட்கார்ந்து கொட்டமடித்த ஒருவனை அதே மக்கள் விரட்டி விரட்டி அடித்து உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி ஒளிந்தார்கள் அல்லவா? அந்த நிலையை உருவாக்கக்கூடிய தமிழ் மக்களை உருவாக்க வேண்டிய அரசியலை நாம் செய்யணும். எப்படி முடிஞ்சது? தூக்கி வச்சு கொண்டாடிய சிங்கள இனம், அதே இனம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டவன் மாளிகைகள் புகுந்து அடித்து நொறுக்கி அவன் உள்ள போய் படுக்கிற பெட்ரு என்று சொல்லக்கூடிய படுக்கையில கூட படுத்து சிங்களவர்கள் ஏறி நின்று இதுல தாண்டா படுத்து தூங்கினேன் அப்படின்னு புகைப்படம் எடுத்து தன்படம் எடுத்து வெளியிடுறான். அவன் தான் பெரிய அதிபராச்சே, முப்படைகளும் கையில் வச்சிருந்தானே அந்த நாட்டுக்கு. அவன் தம்பி தானே அதிபர், அவன் தானே வெளியுறவுத்துறை செயலாளர். எப்படி சாதிக்க முடிஞ்சது? இந்த மக்கள் எழுச்சி, மக்கள் போராட்டம். ஆனா இங்க உடல் ஒருத்தம் மண்ணுக்குன்றான், உயிர் யாருக்கோ ஒருத்தருக்குன்றான். நான் கேட்கிறேன், இங்க பாடமாக வீற்றிருக்கிற எங்கள் சூசை அண்ணன் தளபதி, எங்கள் சிவகுமாரன் தளபதி, எங்கள் செல்லக்கிளி தளபதி, எங்கள் புலேந்திரன், குமரப்பா, நகுலன் உள்ளிட்ட என் தளபதிகள் ஏன் இன்றைய தினம் தமிழீழ விடுதலைக்கு அந்த மண்ணில் முதல் வித்தாக 1983 விழுந்த சம்சுதீன் என்று சொல்லக்கூடிய என் இஸ்லாமிய போராளி அந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார். இந்த தமிழர் நிலத்திலிருந்து எண்ணற்ற எமது போராளி தலைமைகள் அங்கே சென்று பயிற்சி எடுத்து அந்த மண்ணில் அந்த விடுதலைக்காக போராடி மடிந்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை தளபதியாக வாயார அழைப்பதற்கு பதிலாக தரங்கெட்டவர்களையும், இதற்கு மேல் இந்த புனித மேடையில் நான் பேசக்கூடாது, இன்று அளவிலும் சினிமா கூத்தாடிகளை, கதை நாய்களையும் சதை நாய்களையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கட்டிலறை காட்சிகளில் நடித்தவர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தலைமையேற்க வா தலைவா என்று அழைக்கிற இந்த கேடுகெட்ட புத்தியிலிருந்து என் தமிழ் சமூகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு இருக்கிறது. நீங்கள் அதற்கான அரசியலை செய்யுங்கள். இன்றைக்கு யாரோ சொல்லுகிறார்கள், என் மீது தூர்வாக நான் கேட்கிறேன். கடந்த காலத்தில் இதே திமுக அரசு ஆதரித்த போது, கூட்டணியில் நடந்த தேர்தலிலே இருந்தபோது எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிதியை அவர் அக்கவுண்ட்ல எல்லாருக்கும் வழங்கிய போது என்னையும் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலில் சேர்த்து விடாதீர்கள் என்று துணிந்து கொடுக்க வந்த கோடிகளை தூக்கி எறிந்தவன் வேல்முருகன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு தெரியும். என் தொகுதியிலான தேர்தல் செலவுகளை தவிர்த்து இதுவரையில் எந்த ஒரு தலைவனிடம், எந்த ஒரு கட்சியிடம் என் பொது வாழ்க்கையில் கை நீட்டியதாக எவனும் சொல்ல முடியாது. என் தனிமதி ஒழுக்கத்தில் எந்தவித ஒரு குறையும் எவனும் கண்டுவிட முடியாது. அதனால தான் ஒரு மாபெரும் சமுதாய இயக்கமாக இருந்து ஒரு 40 ஆண்டு காலம் தன் பொது வாழ்வில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாத தலைமையாக இருந்த எங்கள் மருத்துவர் ஐயாவை அசைத்து பார்க்கிற ஆற்றலை வேல்முருகன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கான, இனத்துக்கானவன். நான் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ்நாடு விடுதலைப்படை போராட்டத்தையும் சமகாலத்தில் பார்த்து வளர்ந்த ஒரு பள்ளி சிறுவனாக என்னை நானே வார்த்தெடுத்துக் கொண்டவன். அதனால் கேட்கிறேன், இங்கு ஆகச் சிறந்த தமிழ் தேசிய தலைமைகளாக வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் வராமல் தவிர்த்திருக்கின்ற அடுத்த கூட்டங்களில் பங்கெடுக்கிறோம் என்று உறுதி தந்திருக்கிற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளே, நீங்கள் ஒன்றி கூடி முடிவு செய்யுங்கள். ஒரு தலைவனை ஒன்றாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவனுடைய வரலாற்றை, அவன் வாழ்க்கையை, அவன் கடந்து வந்த பாதையை முற்றுமுதலுமாக ஆய்வுக்குட்படுத்துங்கள். அதைத்தான் என் தலைவன் செய்வார். ஒருவனுக்கு ஒரு தளபதி என்ற பட்டத்தை தருகிறார்கள் என்று சொன்னால், ஒருவனுக்கு ஒரு இலக்கை தருகிறார் என்று சொன்னால், அவன் எத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறான். அப்படித்தான் இங்கே பல போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பற்றி நான் பேச வேண்டும் என்று படித்து குறிப்பிடுத்து வந்தேன். ஆனால் நான் வேண்டினேன், என் மாவீரர்களிடத்திலே வேண்டினேன், எங்கள் சகோதரர்கள் ஒன்று கூடி என் தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இயற்கை அன்னையே, எங்கள் தலைவன் சொன்னான் இல்லை, இயற்கை எனது நண்பன், வரலாறு எனது வழிகாட்டி, வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியர் என்று சொன்னானே, அந்த தலைவனையும் ஆயிரம் எமது போராளிகளையும் நான் வணங்கினேன். இந்த நிகழ்வு நிறைவு பெற்று உணவு பொட்டலங்களை வரிசையில் நின்று வழங்கி அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு, அதையும் அவர்கள் எங்கும் இந்த நகராட்சி மாநகராட்சிக்கு குப்பைகளை வீசாமல் அவர்கள் வரிசையாக நின்று உணவருந்தி விட்டு அதை ஒரு இடத்திலே போட்டுவிட்டு பத்திரமாக பாதுகாப்பதாக அவர்கள் இல்லங்கள் சென்று சேருகின்ற வகையில் என் இயற்கை அன்னை தயவு செய்து அருள் கூர்ந்து அமைதி காக்க வேண்டும் என்று நான் வேண்டினேன். என் மாவீரர் திலகங்களிடம் வேண்டினேன். அப்படிப்பட்ட திலகங்களின் வாழ்க்கை வரலாறுகளை பேச வேண்டும். கடற்கரும்புலிகளின் துணைத் தளபதி நிரோஜனுடைய வாழ்க்கை படித்து பாருங்கள். கடற்கரும்புலிகளுடைய ஷீவானி, ஒரு கரும்புலி பெண் போராளியுடைய வாழ்க்கை.
இதில் 21 போராளிகளில் நான் சில குறிப்பிட்டவர்களை பற்றி பேசினேன். அதில் முகப்பில் இருக்கிற ராவ் என்கிற ராயு தலைவர் உலகத்தின் எத்தனை நாடுகளில் ஆயுதங்களை தரித்து வாங்கி கொண்டு வந்தாலும் அத்தனையும் அக்குவேற ஆணிவராக கைட்டி அடுத்த நிமிடம் எதிரினுடைய இலக்கை நோக்கி பாய்வதற்கு தன் படைகளை தயார் செய்கின்ற ஆற்றல் மறவன். இப்படி எண்ணற்ற போராளிகளை எண்ணற்ற தளபதிகளையும் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் திட்டமிட்டு உலக நாடுகளோடு அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அது அழித்தொழிக்கப்பட்டதாக இன்றைக்கு கேட்பாரற்ற இனமாக இன்றைக்கு காணிகள் பறிக்கப்பட்டு வீடுகள் பறிக்கப்பட்டு கல்வி வைக்கப்பட்டு எல்லா உரிமைகளும் இழந்து சொந்த மண்ணில் அகதி வாழ்க்கை வாழ்கிறார்கள். எத்தனை போராளிகள் கையில்லாமல் கால் இல்லாமல் ஒருவேளை உணவு பொட்டலத்துக்கு அலைகின்றார்கள். என் தளபதி போராளி பெண்மார்கள் இன்றைக்கு வரிசையிலே நின்று பணம் கிழங்குகளையும் ஈழ நாட்டில் விளைகின்ற பழங்களையும் பறித்து சாலையோரம் வருகின்ற வாகனத்தில் செல்கின்ற விதத்திலே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கின்ற போது எங்கள் மனம் வெதும்புகிறது. ஏதும் செய்ய முடியாமல் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்த வேல்முருகன் தான் ஒரு எம்எல்ஏ போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து இருக்கிறேன். இங்க இருக்கிற என் தமிழ் தேசிய ஆளுமைகள் நாளைக்கு 1-10 உள்ளே போவோம். அன்னைக்கு வச்சுக்கும் நாம் சட்டமன்றத்தில் கச்சேரி, அன்னைக்கு வச்சுக்கும் நாடாளுமன்றத்தில் கச்சேரி. இன்னைக்கு என் வேல்முருகனோட இங்க இருக்கிற இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் அல்லது ஏனைய தமிழ் தேசிய ஆளுமைகளாக இருக்கின்ற ஷெரீப் ஏனரசு போன்ற அண்ணன் உதயகுமார் போன்ற தனியரசு போன்ற தமிழ் அன்சாரி போன்ற இன்னும் என் தமிழத்தின் ஆளுமைகள் எல்லாம் என்னோடு ஒரு 10 பேர் 15 பேர் இருந்திருந்தா இன்னைக்கு பறந்து ஒரு விமான நிலையம் கொண்டு வருகிற சட்டம் பறந்திருக்கும். ஒற்றை ஆளாய் வேல்முருகன் தான் தடுத்தான். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். 12 மணி நேரம் வேலை அல்லது 18 மணி நேரம் வேலை எப்படி வேண்டுமானாலும் தொழிலாளர்கள் சட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆண்டு கொண்டிருக்கிற அரசு நிறைவேற்றிய போது என் இருக்கையில் இருந்து எகிரி குதித்து முதலமைச்சருக்கு சென்று அந்த சட்டத்தை மறுநாள் அனைத்து கட்சி தலைவர்களோடு சென்று தடுத்து நிறுத்தியவன் வேல்முருகன். ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் நேர்ந்து கேட்டேன். ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்றம் ஒரே நாளில் 30-45 சட்டங்களை இயற்றிய போது பேரவைத் தலைவர் எதிர்ப்போர் இல்லை எங்க, ஆதரிப்போர் அதிகம் என்று கருதுகிறேன், ஆதரிப்போர் அதிகம், சட்டம் நிறைவேறி என்று இந்த ஆட்சியும் அப்படி பாஸ் செய்த போது அதற்கு ஒரு முட்டுக்கட்டியாக இருப்பவன் தான் இந்த தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன். நான் திமுகவில் இருக்கிறேன், அண்ணா திமுகவில் இருக்கிறேன், அது கவலை இல்லை. வேல்முருகன் 1980களில் தமிழீழ தேசிய தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு பதவி 3 முறை வந்த போதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? தோழர் தமிழரசனை தமிழ் தேசியத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்டேன், இன்றளவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா? எமது ஈழ உறவுகளுக்கு ஒற்றை தீர்வு தனித்தமிழ் ஈழம்தான் சரியா இருக்கிறேனா? இன்னும் காயம்பட்டு போரில் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு என் குடும்பமே சிறை சென்றாலும் பரவாயில்லை என்று எங்கள் பாரம்பரிய குடும்ப சொத்துக்களாக இருக்கிற நூற்றுக்கணக்கான முந்திரி காடுகளில் 1000 போராளிகளை தன் தாய்க்கோழி அடைகாப்பது போல் அடைகாத்து என் சொந்த செலவில் படைகளை வாங்கி உலகம் முழுவதும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேனா? அதற்கு பிறகு இன்றைக்கும் நேற்று தலைவரோடு நெருங்கிய ஒரு தளபதி சிவத்தம்பி சிறையில் 14 ஆண்டு காலம் கழித்து வெளியே வந்தார். உயிருக்கு ஆபத்தான முறையில். அவர் ஈழத்தில் பிறந்தவர், அனுமதிக்க முடியாது என்று நம்முடைய அரசு மருத்துவமனை சொன்னபோது இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அலுவலகத்தோடும் அமைச்சரோடும் தொடர்பு கொண்டு அவர்களை அனுமதித்து அவர் உயிரை காப்பாற்றீர்களா இல்லையா என்று சொடக்கு போட்டு வேல்முருகன் பேசுகிறானா இல்லையா? அவர் குடும்பம் இலங்கையிலிருந்து வர வைக்கப்பட்ட போது இங்கு எங்கும் தங்குவதற்கு வாய்ப்பில்லை என்ற போது அங்கே அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்கிற தனிச்சிறப்பு மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கேம்பஸ் சட்டமன்ற விடுதி என் வீடு, என் விடுதிக்கான அறை. எங்கெங்கோ நானும் தடா ரஹீமும் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணிகளும் இடம் கேட்டோம், கிடைக்கவில்லை. கடைசியில் அரசாங்க அதிகாரிகள் சொன்னார்கள், நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக மேதகு பிரபாகரனுடைய உற்ற நண்பனாக இருந்த ஒருவர் சிறையில் பல ஆண்டுகளும் கழித்து வெளியே வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அனுமதிக்க செய்வதும் அவருடைய குடும்பத்தாரை தங்க வைப்பதும் சட்டமன்ற வளாகத்திற்குள் கூடாது என்று சொன்னார்கள். என் பதவியை வைத்துக் கொள்ளுங்கள், என் பதவியை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று எம்எல்ஏ, இன்று அந்த வீடு எனக்கு சொந்தம். என் வீட்டிலே அந்த போராளி தாயை தங்க வைப்பேன், அந்த போராளிக்கு உதவி செய்வேன் என்று இன்றைக்கும் செய்துவிட்டு இந்த மேடையிலே மாவீர நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதலால் சொல்லுகிறேன், நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் ஒரு பிசிறு இல்லாமல் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறேன். பதவி இருந்தாலும் பதவி இல்லை என்றாலும். அதனால் தான் உலகம் முழுவதும்
வாழ்கின்ற ஆயிரம் ஆயிரம் உண்மையான விடுதலை புலிகள் இன்றைக்கும் அண்ணன் வேல்முருகன் என்கிற வார்த்தையோடு வாஞ்சியோடு என்னை அன்புகரம் நீட்டி அரவணைக்கிறார்கள். அதை தெரிந்து கொண்ட என் அருமை தோழன் அருமை நண்பன் வெற்றிக்குமரன் அவர்களும் ஏனைய புகழேந்தி மாறனும் தனசேகரனும் ஏனைய என் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளும் இத்தனை ஆண்டு காலம் உங்கள் பொது வாழ்வில் நீங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நாம் கணக்கில் எடுப்போம். எது எதிர்கால என் தமிழ் சமூகத்துக்கு சரியான அரசியலோ, இந்த தமிழர் மண்ணுக்கும் தமிழர் நிலத்திற்கும் எது சரியான அரசியலோ, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு தீர்வை நோக்குவதற்கு எது சரியான அரசியலோ, அந்த அரசியலை கைப்பற்றுவதற்கு, அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நான் செய்திருக்கிற சிறு சமரசத்தில் உடன்பாடு இருந்தால் ஒன்றினவோம், இல்லை தனித்து நீங்கள் களங்காணுங்கள். உங்களோடு தோளோடு தோள் நின்று துணை புரிவதற்கு நானும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் என்றும் நிற்போம். 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை ஒரே குடையின் கீழ் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று இங்கு இருக்கிற அத்தனை தலைவர்களையும் அணிதிரட்டி இந்த தமிழ் சமூகத்துக்கான வாழ்வுரிமை சிக்கல்களிலே களமாடுகிற வேல்முருகன் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தோடு இருக்கிற புதிய தம்பிமார்களை, களமாடுகின்ற தம்பிமார்களை, ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்களை, அடைகாக்கின்ற தமிழீழ தேசிய விடுதலையை அடைகாக்கின்ற ஆற்றல் வாய்ந்த அந்த தோழர்களை அன்புகரம் நீட்டி அரவணைப்பதற்கும் தயாராக இருக்கிறேன், இல்லை கரங்கோர்த்து உங்களோடு பயணிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த மாவீரர் நாளில் உங்களுக்கான செய்தியாக சொல்லி, ஆயிரம் மாவீரர்களின் கனவையும் அவருடைய லட்சிய உறுதியும் அவருடைய கனவை நினைவாக்குவதற்கான பணிகளை, அரசியல் பணிகளை நாம் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு ஈழ மண்ணில் பார்க்கிறேன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக அந்த மாவீரர்கள் துயிலும் இல்லங்களில் அவர்கள் கல்லறை தீபங்களில் தீபமேற்றி வழிபடுகிறார்கள். அப்படி நாளை இது இன்னும் பன்மடங்காக தமிழ்நாடு முழுவதும் விரியடைய வேண்டும். அப்படி வருகின்ற போது உங்கள் கைகூப்பி கும்பிட்டு கேட்கிறேன், ஒருவர் கூட நீங்கள் எந்தவித குடி வேறு விதமான பழக்கத்திற்கு ஆளாகி இந்த மேடைக்கு வரக்கூடாது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தோடு வர வேண்டும், உங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகளோடு வர வேண்டும். எனக்கு வெற்றி வந்த உடனே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வந்தார், அவருடைய முதல் மகனை அறிமுகப்படுத்தினார், 2வது பையனை அறிமுகப்படுத்தினார், தான் வாழ்க்கை இணையரை அறிமுகப்படுத்தினார். ஆனால் நான் பொது வாழ்க்கை வந்ததால் என் வாழ்க்கை இணையரை பிரிந்திருக்கிறேன். ஆனால் என் அண்ணன் மகன்களை அழைத்து வந்திருக்கிறேன். எனக்கு மகன்கள் அல்ல, என் தம்பிகள் இல்லை, என் உறவுகளே என் கட்சியும் என் தாய் தமிழ்நாட்டு உறவுகளுமே உறவுகளாக நான் மதித்து நடக்கிறேன். ஆதலால் வருகின்ற ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளை செல்வங்களை, உங்கள் வாழ்க்கை துணைவியாரை, உங்கள் குடும்பத்தின் நாளைய இளைய தலைமுறையை எடுத்து வந்து இங்கு ஆகச்சிறந்த என் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்க வைத்து, அவர்களை உள்வாங்க வைத்து, அவர்களை அரசியல் படுத்தி, எந்த அரசியல் நியாயமான அரசியல், வெறும் உணர்ச்சி அரசியலா, வெறும் பேச்சரசியலா என்பதை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகத்தை முதலில் நாம் உருவாக்குவோம். அதைத்தான் அருமை தம்பி பாரிசாலன் செய்து கொண்டிருக்கிறார், என் தங்கை இனியவள் என் சகோதரி செய்து கொண்டிருக்கிறார். அதுபோன்று கட்சி சாராத என் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் செய்கின்ற செயல்களை உள்வாங்கி அதற்கு பிறகு பகுத்து ஆய்ந்து அறிந்து ஒரு நல்ல தமிழ் தேசிய தலைமைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு பெற்ற ஒரு சமூகமாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கு வந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான உறவுகளுக்கு இருக்கிறது. இங்கு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த மேடைக்கு வந்த நீங்கள், இந்த திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி அல்லது இன்னும் பிற கட்சிகள் இந்த சோத்து பொட்டலத்துக்கு, பிரியாணிக்கு, இலவசத்துக்கு முட்டி மோதி போய் நிற்பான். அந்த மாதிரி இல்லாமல் வரிசையாக நின்று அதை ஒழுங்கு செய்து வாங்கி சாப்பிட்டு விட்டு இந்த மாநகராட்சி குப்பை இல்லாத மாநகராட்சியாக இருப்பதற்கு உதவி செய்து, இந்த அனுமதி கேட்டவுடனே நம்முடைய காவல்துறை உயரதிகாரிகள், நல்ல உள்ளம் படைத்த காவல்துறை உளவு பிரிவு அதிகாரிகள் இங்கே இருந்த, எனக்கு என்ன மகிழ்ச்சி, இந்த அனுமதி சொல்கிறாங்க எப்படி இந்த இடத்துல கொடுத்தாங்கன்னு, நட்பின் காரணமாக வாங்கினேன். எங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் டிஎஸ்பியாக இருந்தவங்க தான் இந்த மாநகரத்தினுடைய கமிஷனர் காமினி ஐபிஎஸ் ஐஜி. சிதம்பரத்தினுடைய ஏஎஸ்பியாக இருந்த செந்தில் வேலன் தான் இன்றைக்கு உளவுத்துறையின் தலைவர். ஒரு 4 நூற்றாண்டு காலம் இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, 3 ஆண்டு காலம் எனக்கான நண்பர் டேவிட்சன் ஆசீர்வாதம், கடலூர் எஸ்பி 3 ஆண்டு காலம். இப்படி தமிழ்நாட்டுடைய காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளிடத்திலே சொன்னேன், இது தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட கூட்டம். இங்கு சிறிதும் வன்முறைக்கு இடம் இருக்காது, பொதுமக்களிடத்திலே எந்த வம்புதுமும் இருக்காது, எந்த கடையிலையும் எந்த தின்பண்டத்தையோ உணவையோ சாப்பாட்டையோ வாங்கிட்டு காசு தர்ற கூட்டம் இல்லை, உன்னால் முடிஞ்சா பாருன்னு சொல்கிற கூட்டம் இல்லை. இது
அவர்களும் எமது உறவுகள், அவர்களும் என் மக்கள், அந்த வணிகங்களும் அந்த கடைகளும் அவர்களும் எம்மவர்கள் என்று நினைக்கின்ற பக்குவம் பெற்ற அரசியலாளர்கள் கூடுகிற கூட்டம் என்ற புரிதலை உருவாக்கித்தான் இதற்கான அனுமதியை நான் பெற்றேனே தவிர நான் சார்ந்திருக்கிற திமுக தலைவரை அணுகி நான் பெறவில்லை, திமுக என்கிற அரசியல் கட்சியை அணுகி நான் பெறவில்லை. ஆதலால் பாவம் பல பேர் நீங்கள் புழுதிவாரி தூற்றுகின்றீர்கள், தூற்றட்டும், நான் பதிலுக்கு தூற்ற விரும்பவில்லை என்று கேட்டு வருகை தந்த அனைத்து உறவுகளும் பத்திரமாக பாதுகாப்பாக உங்கள் இல்லம் சென்று சேர்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். காரணம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தூக்கம் வராது. நான் தளபதி அல்ல, நான் சினிமா நடிகன் இல்லை. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்ட மாநாட்டுக்கு வருகை தந்த போது விபத்தில் இறந்த 6 பேர் உயிர் பலியாகி கிடந்த போது அந்த வீட்டிற்கு சென்று கூட ஆறுதல் சொல்லாமல், கூட்டத்தில் எழுந்து ஒரு நிமிடம் ஆறுதல் சொல்லாமல் கடந்து போகின்ற சினிமா நடிகன் அல்ல வேல்முருகன். உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவனாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக வாழ்ந்து மடிய வேண்டும் என்று விரும்புகின்றவன். அப்படி முன்னெத்தி ஏழ்களாக ஏற்றுக்கொண்ட எமது போராளிகளையும் எமது தமிழக தேசிய தலைவனையும் உள்வாங்கிய ஒருவன். பச்சை பாலகன் பாலச்சந்திரன் மரணம் உங்கள் கண்ணில் தெரியட்டும். என் தங்கை செய்தி வாசிப்பாளர் அவருடைய படுகொலை கற்பழிப்பு உங்கள் கண்ணில் வரட்டும். என் போராளிகளை கட்டி வைத்து அம்மனமாக்கி ஆயிரக்கணக்கிலே சுட்டும் அடித்தே கொலை செய்த அநியாயக்காரர்கள் செய்த இனப்படுகொலை நம் கண்முன் விரியட்டும். ஆதலால் எத்தனை ஆச்சரியங்கள் இருந்தாலும் அனைவற்றையும் கடந்து ஓர்மையாய் ஒற்றுமையாய் தமிழ் தேசத்தில் ஒன்று கூடுவோம். நாளைய தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் ஒன்று சேருவோம், போராடுவோம், வென்று காட்டுவோம் என்று கூறி உலக தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய சார்பாக முறையாக நன்றி உரை கூற வருகிறார் ராஜகுமாரன் அவர்கள். தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் அழைப்பினை ஏற்று சிறப்பான மாவீரர் நாள் உரையை ஆற்றிய அனைத்து தமிழ் தேசிய ஆளுமைகளுக்கும் நன்றிகளையும் புரட்சி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் இரவு உணவு தயாராக உள்ளது. இரவு உணவை வாங்கி அருந்தவும். உறவுகள் அனைவரும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளவும். கவனமாக, மழை நேரமாக இருப்பதால் கவனமாக பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளவும். தமிழராய் ஒன்றுபடுவோம். தமிழர் அதிகாரம் வென்றெடுப்போம்.